ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம கம்லோஸ் கிச்சன்ல இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சைட் டிஷ். கத்திரிக்காவும் வெந்தயக்கீரையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க. இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு கூட எல்லாம் ஒரு அருமையான காம்பினேஷன். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இது மாதிரி செய்யும் போது விரும்பி சாப்பிடுவோம். இதுக்கு நம்ம கத்திரிக்காய நல்லா ஸ்லைஸா கழுவி தண்ணியில போட்டு வைக்கணும், இல்லைன்னா அது கருத்து போயிடும். அதே மாதிரி வெந்தயக்கீரையும் நல்லா மண் இல்லாம அலசி அதையும் நறுக்கி வச்சுக்கலாம், இல்ல அப்படியே நல்லா கிளீன் பண்ணி கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப இதுக்கு தேவையான பொருட்களும் நம்ம எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கும். ஒரு பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நறுக்கி வச்சிருந்த கத்திரிக்காய நல்லா தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்துட்டு அதுல சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வதக்கும் போது ஒரு 90% அது குக் ஆயிடும். ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை, அது கரெக்டா வெந்தா போதும். கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கி எடுத்து நல்லா வதங்கினதும் இதை நம்ம ஒரு பாத்திரத்துல எடுத்து தனியா வச்சு அதே சீச்சட்டியில கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி கீரின பச்சை மிளகாவும் அதோட சேர்த்து வதக்கி அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் இல்லைன்னா 2 வெங்காயம் கூட நீங்க சேர்த்து அதுவும் பொடியா நறுக்கிட்டு வெங்காயமும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் அதுக்கு கூட பொடியா நறுக்கி வச்ச ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கலாம். வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா சீக்கிரம் வதங்கிடும். நம்ம கத்திரிக்காயிலையும் உப்பு சேர்த்திருக்கோம், ஸோ நம்ம பார்த்துட்டு உப்பு சேர்க்கலாம். தக்காளியும் வெங்காயத்து கூட சேர்ந்து நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணலாம். அதோட பச்சை வாசனை போனதும் நம்ம எடுத்து வச்சிருந்த பொடிங்கள்லாம் அதோட சேர்க்கலாம். தட் இஸ் மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள் இதுவும் சேர்த்து லோ ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணணும். ஏன்னா பொடி சேர்க்கும் போது அது அடிப்பிடிச்சிடும். அப்போ உடனே நீங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து வதக்கும் போது அது அடிப்பிடிக்காது. அப்போ ஃப்ளேமையும் லோவா வச்சுக்கலாம். ஸோ அந்த தக்காளியும் அந்த தண்ணியோட சேர்த்து அந்த மசாலா எல்லாம் வெந்து வந்துடும். வந்து ட்ரை ஆனதும் நம்ம பொடியா நறுக்கி வச்சிருந்த வெந்தயக்கீரையை அதோட சேர்த்து வதக்கணும். வெந்தயக்கீரையை வேகணும். ஸோ ஒரு 1 மினிட் அது நல்லா வதங்கி கொஞ்சம் ட்ரை ஆகிறது வரைக்கும் நீங்க அதை குக் பண்ணலாம். நல்லா சேர்ந்து நல்லா வெந்ததும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காயும் அதோட சேர்த்து மெதுவா கிளறி விடணும். கத்திரிக்காய் உடஞ்சிடக்கூடாது, பட் அட் த சேம் டைம் அது மசாலாவோட சேர்ந்து அந்த கத்திரிக்காயும் நல்ல வேகணும். ஒரு 1 நிமிஷம் அது வெந்ததும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி கூட சுடு சுடு சாதத்து கூட பரிமாறும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நிச்சயமா இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க டெஃபினட்டா செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்க. அண்ட் கம்லோஸ் கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கீப் குக்கிங், என்ஜாய்.